ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போறோம். அதுதான் வந்துட்டு மினி கால்ஃப். மினி கால்ஃப் இதுல வந்துட்டு நிறைய இலுமினேட்டிங் லைட்ஸ் வச்சுட்டு மினி கால்ஃப் விளையாட போறோம். இங்க வந்து ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்கு. 1 2 3 4 ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டி பொறுத்த மாதிரி இருக்கும். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ 1 2 3 4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க இப்போ 5 பண்ணணும். 5 பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாருமே வந்திருக்கோம். ஒரு டீம் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு கப்பலையும் வந்து பிரிச்சுட்டு ஒவ்வொரு டீமா போட்டாங்க. யாரு வந்துட்டு லீஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இங்க பாருங்க நிறைய புகையெல்லாம் போடுறாங்க. இங்க இதுல பார்க்கவே வந்துட்டு ஒரு கிளிகிளிப்பா இருக்கா, லைட் எல்லாம் போட்டு ஃபுல்லா இந்த ரேடியம் போட்டு தான் வச்சிருக்காங்க. பாருங்க இந்த ஸ்டிக்கே பாருங்க எப்படி மின்னுதுன்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் பால் பச்சை கலர்ல அப்படியே. இது ஏதோ இருட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. நியான் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கனால இருட்டுலயே விளையாடுற மாதிரி இருக்குது. கோல் போட்டாங்க. இங்க 1ல இருந்து 12 வரைக்கும் லெவல்ஸ் வச்சிருக்காங்க. 1 வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அங்க இருந்து ஒவ்வொன்றும் போக 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 டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாயிட்டே வருது. இப்போ நாங்க வந்து 6ல விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னொரு 6 லெவல்ஸ் இருக்கு. இதை வந்து 45 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணுமா. பார்ப்போம். நாங்க ஒவ்வொரு டீம்லயும் 5 பேர் இருக்கோம். முடிப்போமா இல்லையான்னு பார்ப்போம். இப்போதைக்கு லீடிங்ல வந்து சுரேந்தா இருக்காங்க. நான் இருக்கிறதுல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கேன். நான் தான் என் டீம்ல லீடிங்ல இருக்கேன். ஏன்னா நான் 2 போர்டு வந்து ஒரே ஸ்ட்ரோக்ல உள்ள போட்டேன். அதனால நான் தான் லீடிங்ல இருக்கேன். நான் 2 கோல் வந்து ஒரு 8ல போட்டிருக்கேன். அதுவே 16. நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஜங்கல் இன்டு த ஜங்கல்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் பாரிஸில். இது ஒரு ரெஸ்டாரண்ட். ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் அனிமல் கிங்டம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். இது ஃபுல்லாக இந்த ப்ரொஜெக்டர்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நல்லா சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு நாங்கள் முன்னாடி கடைசியில் சரி இன்டு த ஜங்கிள் கான்செப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா உள்ள பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். எங்களோட வந்துட்டு ஒரு 8 பேர் நாங்கள் We had the goulash, the fish, the 2 vegan curries, and the second one, the gâteau arrabbiata. நான் வந்துட்டு பொலக் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு பனானா லீஃப்ல வந்துட்டு மடிச்சு நம்ம ஊரில் வந்துட்டு மீன் பொரிச்சது கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சைடில் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேன் வந்துட்டு சிக்கன் ஸ்கீவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு சைடு வந்துட்டு பொட்டேட்டோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்டர் என்சிலாடாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு வாங்க நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்சிலாடாஸ் வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு மெயின் கோர்ஸோடையே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் வெரி நைஸ். நம்ம ஊர் நானில் வந்துட்டு பீன்ஸை போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், காரமாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து சிக்கன் ஸ்கியூவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பயங்கரமாக அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்குது. செமையாக இங்கே பார்த்தாவே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கூட மேஷ்டு பொட்டேட்டோ பியூரியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் செமையாக இருக்குது. ப்ளஸ்
ப்ளஸ் வந்து பொட்டேட்டோஸும் கொடுத்துருக்காங்க, ஸ்பைசி பொட்டேட்டோஸும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. செமையாக இருக்குது ஃபுட்டு ஆம்பியன்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது இங்கே. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இன்டு த ஜங்கிள் தீம் மாதிரியே. லைக் பாத்ரூம், கிச்சன் எல்லாமே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பாத்ரூம் முதற்கொண்டு பாருங்கள் எவ்வளோ அந்த இன்டு த ஜங்கிள் மாதிரியே அந்த தீம்லேயே வச்சுருக்காங்கன்னு. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் மஷ்ரூம்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வச்சு நல்ல சாண்டியர் லைட்ஸ்லாம் போட்டு வாஷ் பேஷன்ஸ்லாம் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி செமையாக இருக்குது பார்க்குறக்கு. Hand dryer with all the mirrors. Wow. ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கீழே மட்டும் இல்லை, மேலேயும் வச்சுருக்காங்க. மேலே போய் பார்ப்போம், மேலேயும் இதே மாதிரி வச்சுருக்காங்களா இல்லை அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு. மேலேயும் அதே தீமில் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. இது இவ்வளோ வச்சு இவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு இந்த தீம்லாம் ரன் பண்ணுறக்கு. நீங்கள் பாருங்கள், சீலிங்லலாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. Until then, it's bye from Kavya And Suren. bye 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 bye.